மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் எந்நேரமும் 16 கண் மதகுகள் வழியாக திறக்கப்படலாம். காவிரி கரையோர மக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை. ஓர் எச்சரிக்கை. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் மேட்டூர் அணை மீண்டும் நிரம்பி உபரி நீர் போக்கியான 16 கண் மதகுகள் வழியாக உபரி நீர் எந்நேரமும் திறக்கப்பட உள்ளது. மக்கள் பாதுகாப்பாகவும் விழிப்போடும் எச்சரிக்கையாகவும் இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. வளர்ப்பு விலங்குகளுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லும்படி சேலம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் புதல்வன் திட்டத்தில் உள்ள இளைஞர்கள் தான் அடுத்த தேர்தலில் காஸ்ட்லி ஓட்டர்ஸ். தமிழகத்தில் நடப்பது 1000 ரூபாய் அரசு என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். அவங்களுக்கு வாக்கு செலுத்தல, அது காசு கொடுத்து வாங்க பார்க்குறாங்க. இப்போ இருந்தே கொடுத்து 18,000 ஒரு ஓட்டுக்கு. ரொம்ப காஸ்ட்லி ஓட்டர்ஸ் வந்து தமிழ் புதல்வர்கள் தான், அப்புறம் புரட்சி பெண்கள் தான். அதானி குழுமத்துக்கு எந்த ஒரு தனிநபருடனும் எந்தவித வணிக ரீதியான தொடர்பும் இல்லை. ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கையின் குற்றச்சாட்டுகளுக்கு அதானி குழுமம் மறுப்பு. போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சென்னையின் மத்திய பகுதியில் கார் பந்தயம் தேவையா? விளையாட்டுத்துறை அமைச்சர் மக்கள் வரிப்பணத்தில் விளையாட்டு செய்கிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பொள்ளாச்சி அருகே கோட்டூரில் தரமற்ற முறையில் நீர்த்தேக்க தொட்டி கட்டுமான பணி. வீடியோ வெளியிட்டு சமூக ஆர்வலர் ஆதங்கம். இது பாருங்க, இதான் போட்டிருக்காங்க. இப்படியும் பேத்தா வருது. இதான் காங்கிரீட் பாருங்க. இதான் காங்கிரீட் பாருங்க. இது எப்படி டேங்க் நிற்கும்? அக்கம் பக்கம் வீடு இருக்கு பாருங்க, நீங்களே பாருங்க. இதில் பாருங்க. சிறப்பு கவனம் செலுத்தி நெல்லை மாநகரில் ரவுடிகளை கட்டுப்படுத்துவேன். மாணவர்களிடையே சாதிய மோதலை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என புதிய காவல் ஆணையர் ரூபேஷ்குமார் மீனா பேட்டி. இன்னைக்கு நான் திருநெல்வேலி சிட்டி கமிஷனராக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒன் இஸ் இது ஆன்டி ரவுடி டிரைவ். அது சம்மந்தமாக நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்கனவே பழைய ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க, சீனியர் ஆஃபீஸர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நம்ம ஸ்பெசிஃபிக் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நடவடிக்கை எடுக்க போகிறோம். திருப்பூர் வேளம்பாளையத்தில் இறுதி கட்டத்தை எட்டிய அரசு மருத்துவமனையின் கட்டுமான பணிகள் செப்டம்பர் 3ஆம் வாரத்தில் முதலமைச்சர் திறந்து வைப்பார் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கர்நாடகாவில் உள்ள துங்கபத்ரா அணை மதகில் உடைப்பு ஏற்பட்டு வினாடிக்கு 1 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றம். ஆற்றின் கரையோர மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க அறிவுறுத்தல். கொல்கத்தாவில் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம். நாடு முதல் நாடு தழுவிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. ஆடி பட்டத்தை தேடி விதைக்க பெரம்பலூர் விவசாயிகள் ஆரம்பம். விதை திருவிழாவில் குவிந்த பாரம்பரிய விதைகளை வாங்கிச் சென்ற விவசாயிகள். சேலம், கள்ளக்குறிச்சி, திருச்சியில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து பேச அமைச்சர் தாமோ அன்பரசனுக்கு தகுதி இல்லை. மீறி பேசினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. SC/ST சமூகத்தினரை பிளவுபடுத்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து வரும் 14ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் அறிவிப்பு. வேலூர் வனச்சரக அலுவலர் குமார் பணியிடை நீக்கம். பணியில் கவனக்குறைவாக இருந்ததால் மண்டல வன பாதுகாவலர் நடவடிக்கை. அமெரிக்காவில் இருந்தபடியே 8 ஆண்டுகளாக அரசு ஊதியம் வாங்கிய ஆசிரியர்
சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என குஜராத் அரசு உறுதி. வங்கதேசத்தில் இருந்து நான் வெளியேறுவதற்கு அமெரிக்கா காரணம். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பரபரப்பு குற்றச்சாட்டு.